Hello students, last video la principles of management la introduction part பார்த்தோம். அதே மாதிரி concepts of management பற்றி ஒரு 6 characteristics வந்து கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஒரு டூல்ஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் ஆகுது, எந்த மாதிரியான நாலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட்க்கு தேவைப்படுது, அதே மாதிரி ஹையர் லேர்னிங் எந்த விதத்துலலாம் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு மேனேஜ்மெண்ட் லெவலில் அப்படின்றத பார்த்தோம். எந்த மாதிரி கோட் ஆஃப் காண்டக்டை கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் இஸ் எ டிஸ்டிங்க்ட் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் allocating inputs of an organization, human and economic resources by typical managerial functions, planning, organizing, directing and controlling for the purpose of achieving stated objectives with output of goods and services desired by its customers, that is environment. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் அப்படின்ற அந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டே கிடையாது. இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை, ஆன்கோயிங் ப்ராசஸ். இது வந்து தொடர்ந்து நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பங்கு என்ன அப்படின்னா அலோகேட்டிங் இன்புட்ஸ். இந்த இடத்துல அலோகேட்டிங் அப்படின்னா என்னது? பிரித்து கொடுப்பது. இன்புட்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனில் இன்புட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸை தான் இன்புட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை தான் வந்து எம்ப்ளாயீஸை தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஓகேவா, மணி ரிசோர்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஆட்களை வந்து அந்த வேலைகளுக்கு சரியான விதத்தில் அவங்கள அலோகேட் பண்ணுறது, ஓகேவா, அதே போல் எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றதையும் அலோகேட் பண்ணுறது பை டிப்பிக்கல் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைகளை பிரித்து கொடுப்பாங்க. என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். எந்த ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம். ஸோ பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திட்டம் தீட்டியதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒருங்கிணைச்சு எப்படி பண்ணலாம் அந்த வேலையை அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி டைரக்டிங், எப்படி அதை நம்ம வழி நடத்திட்டு போகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கண்ட்ரோலிங், அதை வந்து சரியான கண்ட்ரோலில் வச்சுட்டு கட்டுப்பாடாக வந்து சரியான விதத்தில் வந்து அந்த வேலையை கொண்டு போகணும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை வந்து சரியான விதத்தில் வழிநடத்தி ஒரு கண்ட்ரோலோட கொண்டு போகிறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அவங்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நோக்கி, எய்மை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. with output of goods and services desired by its customers. அதாவது கஸ்டமருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க? பொருட்களை வந்து அவங்க உற்பத்தி செய்வாங்க. அதுக்கேற்ப தான் என்ன பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கேற்ப அந்த வேலைகளை வந்து மக்களுக்கு, அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்து அந்த வேலையை வந்து அவங்க வாங்கி தன்னுடைய எய்மை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய மீனிங். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட்ன்றது இம்பார்ட்டண்ட் பார்ட். அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோன்னா அவங்களுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ், எந்தெந்த மாதிரி ரிசோர்ஸஸ்? ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த 2 ரிசோர்ஸஸையும், ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் எம்ப்ளாயீஸ்,
எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்னால் ஃபினான்ஸ். இதை ரெண்டுத்தையுமே சரியான விதத்தில் பிரித்து கொடுத்து, எம்ப்ளாயீஸ்க்கான ஒர்க்கை வந்து சரியான விதத்தில் பிரித்து கொடுத்து, மக்கள் எந்த மாதிரியான பொருளை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரியான பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷன் எந்த கோலை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அந்த ஆப்ஜெக்டிவை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து பெருந்துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த ப்ராசஸ் ஒர்க் இஸ் பர்ஃபார்ம்டு வித் அண்ட் த்ரூ personnel of the organization in an ever changing business environment. இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அது வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். பிஸ்னஸ் எப்போவுமே ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு பைக் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பைக் மாடல் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அதே மாடலை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்குது, என்ன அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பைக்கில் கொண்டு வர முடியும், காரில் கொண்டு வர முடியும், எந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரூவைசேஷனும் அந்த ப்ராடக்டில் கொடுக்கறதுனால கண்டிப்பாக பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு மாற்றங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். அதற்கு ஏற்ப அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற பர்சனல்னால் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. யார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஹென்ரி ஃபாயல் அப்படின்ற ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். அவர் என்ன சொல்கிறாரு, மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா டு ஃபோர்காஸ்ட்னா என்னது, ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது முன்னாடியே வந்து கணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும், அதனால் நம்ம இந்த வேலைகளை எல்லாம் வந்து சரியான விதத்தில் செய்யணும். அதே மாதிரி டு பிளான், அந்த ஒர்க்கை வந்து பிளான் பண்ணுவாங்க. டு ஆர்கனைஸ், அதை வந்து ஒருங்கிணைச்சு செயல்படுத்துவாங்க. டு கமாண்ட், இந்த வேலைகளை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து கமாண்ட் கட்டளையிடுறது. டு கோஆர்டினேட், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேனேஜ்மெண்ட்டும் சரி எம்ப்ளாயீஸும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அண்ட் டு கண்ட்ரோல், சரியான கட்டுப்பாட்டோடு அவங்க வந்து அந்த வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. But it attempts to describe management in terms of what a manager does and not the management is. ஆனால் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன பிழையே சொல்கிறாங்க. பிழையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல், இதெல்லாமே வந்து ஒரு மேனேஜரோட குவாலிட்டியை பற்றி தான் சொல்கிறோம். ஒரு மேனேஜர் வந்து எப்படியெல்லாம் தன்னோட வேலைகளை செய்யணும், எந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர்த்து மேனேஜ்மெண்ட்டுனா என்ன அப்படின்ற விஷயத்தை இவர் வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்து சொல்லியிருக்காரு. மேனேஜ்மெண்ட் இஸ் எ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் எ பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் மேனேஜர் அண்ட் மேனேஜஸ் ஒர்க்கர் அண்ட் ஒர்க். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து மல்டி பர்பஸ், பல விஷயங்களை வந்து கொண்டது. என்ன அப்படின்னா மேனேஜ் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை வந்து சரியான விதத்தில் நிர்வாகம் பண்ணணும். அண்ட் மேனேஜஸ் மேனேஜர், ஒரு மேனேஜர்னால் ஒரு மேலாளரை வந்து என்ன பண்ணணும், சரியான விதத்தில் வந்து அவரை ஒர்க் செய்ய வைக்கணும். அண்ட் மேனேஜஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க், அதாவது ஒர்க்கரையும் அவங்க செய்கிற வேலையையும் வந்து என்ன பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும், மேலாண்மை பண்ணணும். இதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்து த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவரோட டெஃபினேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரக்கர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் 3 ஜாப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த டெஃபினேஷன்லேயே உங்களுக்கு தெரியும், அவர் 3 பாயிண்ட்டை வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. அதாவது மேனேஜிங் எ பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. அடுத்தது மேனேஜிங் எ மேனேஜர் அண்ட் மேனேஜிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். இந்த 3 விஷயமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கிய
முக்கியமான ஒரு காரணிகள், முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஈவன் இஃப் ஒன் இஸ் ஒமிட்டட், இந்த 3 ஃபேக்டரில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா இட் வுட் நாட் ஹாவ் மேனேஜ்மெண்ட் எனிமோர், அது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியாது. அண்ட் இட் ஆல்சோ வுட் நாட் ஹாவ் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆர் அன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, அது ஒரு சரியான ஒரு வியாபார நிறுவனமாக இருக்க முடியாது, ஒரு நல்ல பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக வந்து அது இருக்க முடியாது. அதாவது இந்த மேனேஜிங் எ பிஸ்னஸ், மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸ், இந்த 3மே சரியான விதத்தில் செயல்பட்டால் தான் அது ஒரு நல்ல பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்னும். இன்கேஸ் இந்த 3த்தில் ஏதாவது ஒரு விஷயம் சரியான விதத்தில் செயல்படலைன்னா அது நல்ல ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸாக இருக்க முடியாது அப்படின்றது ட்ரக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு பி ட்ரக்கர், த மேனேஜர் ஹேஸ் டு பேலன்ஸ் அண்ட் இன்டகிரேட் 3 மேஜர் ஜாப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆஸ் மென்ஷன்ட் அபவ். அதாவது ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸில் மேனேஜ்மெண்ட்டை நடத்துகிற மேனேஜர் இருக்கார் இல்லையா? ஸோ அந்த மேனேஜர் வந்து ஹேஸ் டு பேலன்ஸ், அதாவது எல்லா விஷயங்களுமே என்னது சரியான விதத்தில் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். அண்ட் ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான் இல்லையா? ஒரு பிஸ்னஸ்னால் வந்து என்னது, அந்த பிஸ்னஸை முன்னெடுத்து செல்கிறவங்க வந்துட்டு வழிநடத்துகிறவங்க மேனேஜர்ஸ். ஸோ அந்த மேனேஜர் வந்து யாரை வழிநடத்திட்டு போகிறது, ஒர்க்கர்ஸை வந்து வழிநடத்திட்டு போகிறாங்க. ஸோ ஒன்றுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு கோஆப்ரேட்டிவாக கோஆர்டினேட் பண்ணி வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்தால் தான் என்ன நடக்கும், ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹென்ஸ் a manager is a dynamic and life giving element in every business. அதாவது ஒரு மேனேஜர் அப்படின்றது வந்து டைனமிக்னா மாறக்கூடியது, அண்ட் லைஃப் கிவிங் எலிமெண்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். மேனேஜர் அப்படின்றவர் வந்து எப்படின்னா ஒரு வியாபாரத்துக்கு வந்து ஒரு உயிரை கொடுக்கக்கூடியவர். மாற்றங்கள் நிறைந்த ஒரு வியாபாரத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேஜர் ரோல் வந்து யார் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இட் cannot be secure the best allocation and utilization of human, material and financial resources. அதாவது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான எஃபெக்டான ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, cannot be secured best allocation and utilization, அதாவது வேலைகளை பிரித்து கொடுப்பதோ இல்லை இப்போ இருக்கிற இந்த ஹியூமன் ரிசோர்ஸை ஒர்க்கர்ஸை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தாமல், அதே மாதிரி ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸை சரியாக பயன்படுத்தாமல் இல்லாமல் இருந்தால் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து சரியான விதத்தில் நடத்தினா அந்த பிஸ்னஸ் நல்ல விதமாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்தால், ஹியூமன் ரிசோர்ஸஸையும் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸையும் சரியான விதத்தில் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆகவும் முடியாது, அந்த மேனேஜ்மெண்ட்டும் நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படின்றது வந்து ஒரு அறிவியலா இல்லைன்னா ஒரு கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன் அபவுட் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வெதர் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ் ஆர் இட் இஸ் பியூர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன். இட் வுட் பி யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் ப்ரீஃப் ஆஸ் அண்டர். அதாவது இப்போ இங்கே என்ன டிஸ்கஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு ஒரு விஷயம், அதாவது இயற்கையான ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கலை நோக்கத்தோடு இருக்கா, இல்லைன்னா வந்து கலை நோக்கம் அப்படின்னா டூயிங் திங்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வந்து கலை நயத்தோடு நம்ம செய்யும்போது தான் வந்து அந்த பொருள் வந்து ஒரு அழகான ஒரு பொருளாக மாறுது இல்லையா? நம்ம வந்து அந்த பொருளை சரியான விதத்தில் உருவாக்கும் போது தான் அந்த பொருளுக்கு ஒரு அழகு கிடைக்குது. ஸோ அந்த பொருளை வந்து ஒரு வேலையை வந்து சரியான விதத்தில் செய்கிறதுனால அதை ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்களா, இல்லை இட் இஸ் அ பியூர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன், அதாவது ஒரு வேலையை வாங்குவதனால அதை வந்து ஒரு நல்ல பியூர் சயின்ஸுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து
வைக்கிறாங்க. Management is an inexact science because in pure science the principles are put into test in a laboratory and they are either proved or disproved exactly or precisely. அதாவது இப்போ சயின்ஸ்னாலே நமக்கு தெரியும், ஒரு ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயத்தை வந்து இது சரியா தப்பா, இது சரியான வேலை நடக்குமா நடக்காதா அப்படின்னா நம்ம லேப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து இந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. கரெக்டான ஒரு இது கிடைக்குதா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு லேபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா, இந்த விஷயத்தையெல்லாம் நிறைஞ்சது தான் வந்து சயின்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட் லீவ்ஸ் ஹேவ் ஸ்டார்ச் இன் தெம் விச் கேன் பி proved or disproved in a botany lab. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும், உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு பாட்னி லேபு, அதாவது அந்த பிளான்ட்டை பற்றின ஒரு ஆராய்ச்சியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்னி லேபில் பண்ணதுக்கு அப்புறம்தான் அதை ப்ரூவ் பண்ணுறது. அதாவது அது அந்த விஷயம் வந்து அந்த ஸ்டார்ச்ன்ற விஷயம் வந்து அந்த பிளான்ட் லீவ்ஸில் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை பண்ணதுக்கு அப்புறம்தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. சிமிலர்லி த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் கேன் பி புட் இன் டு டெஸ்ட் இன் த ஆர்கனைசேஷன் வேர் மென், மெஷின், மணி அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் practically integrated towards achieving some chosen organizational goals. அதாவது அதே போல தான் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து வந்து என்னென்னது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு எந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் எது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது செயல்படுது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஹேவியர் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி சிஸ்டம் அப்ரோச் இருக்குது, கண்டின்ஜென்சி அப்ரோச் இருக்குது, குவான்டிடேட்டிவ் அப்ரோச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. யார் மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மென், மெஷின், மணி அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த விஷயங்களில் தான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதுதான் 4Msன்னு சொல்லுவாங்க. மென், மெஷின், மணி, மெட்டீரியல்ஸ். இது 4மே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 முக்கிய விஷயத்தையும் சரியான விதத்தில் ஒரு மேனேஜர் வந்து சரியான விதத்தில் கொண்டு போனாருன்னா அந்த ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் வந்து அவங்க சரியான விதத்தில் செஞ்சாங்கன்னா, சரியான விதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் பிரின்சிபல் cannot be exactly proved or disapproved either as they tend to flexible to changing environment, policies and practical difficulties while synchronizing them each other. அதாவது இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரூவ் பண்ணலாம் இல்லை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து சில மாற்றங்கள் நிறைந்தது. ஸோ மாற்றங்கள் நிறையும் போது அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், மாற்றும். அப்போது அதை மாற்றும் போது என்ன ஆகும், முதல்ல நம்ம ஒரு பாலிசி வச்சு நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம், வேலைகள்லாம் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுடைய இது சேஞ்சஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னா அந்த பாலிசிஸில் வந்து மாற்றங்கள் செய்வாங்க. அப்போது அதே விதமான இதுக்கு முன்னாடி செய்த வேலையினுடைய தாக்கமே இந்த இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஸ்கிரைப்டு ஆஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். ஆனால் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறதுன்னா மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு கலை, ஒருத்தரை வேலை வாங்குறது அப்படின்றது என்னது ஒரு பெரிய கலை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் நாட் அன் ஆர்ட். ஆனால் இது வந்து ஆர்ட் கிடையாது. பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் denotes the learning of skills and practicing them in a day-to-day life like a mason or carpenter or mechanic or a musician
being able to perform their respective art they learnt by way of skill display before anybody under any circumstances. ஆர்ட்ன்றது அப்படின்றது என்னன்னா தனக்கு லேர்னிங் ஆஃப் பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் வாட் டினோட்ஸ் த லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது தன்னுடைய ஸ்கில் செட் இருக்கும் இல்லையா, தனக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி அந்த திறமைகளை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குரல் வளம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த குரல் வளத்தை அவங்க வந்து டெய்லி பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த குரலுக்கு வந்து நல்ல மெருகேறும். அது மாதிரி தான் சில எக்ஸாம்பிள்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்கன்னா, மேஸ்திரி சொல்லுவோம் இல்லையா, கார்பெண்டர், இந்த ஃபர்னிச்சர்லாம் செய்வாங்க இல்லையா அந்த கார்பெண்டர், மெக்கானிக், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெய்லி அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை வந்து சரியான விதத்தில் அவங்களால வந்து செய்ய முடியும், எந்த சூழ்நிலையிலையும் அவங்களால செய்ய முடியும். பட் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் a set of required skills for any one designated as a manager, but the level or span of their managerial skills would vary from person to person and individual to individual irrespective of the countries they belonged to. அதாவது இப்போ கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரே ஸ்கில் செட் இருக்கும், ஒரே விதமான திறமைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இந்த வேலை நீ செய்யணும், இதை நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களால வந்து அடுத்தவங்கள வந்து ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்க முடியும். ஆனால் ஒரு சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப வந்து பொலைட்டாக வந்து இல்லை நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய டைம், அதாவது சரியான நேரத்தில் வந்து அந்த வேலை வாங்கக்கூடிய திறமை வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்து இந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் வந்து, அதாவது இந்த மேலாண்மைக்கான திறன் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The nature of the administrative and managerial skills of our former Prime Minister Pandit Jawaharlal Nehru cannot be compared to his counterpart and his own daughter Mrs. Indira Gandhi. அதாவது இவங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வழி நடத்தின முறைக்கும் அவர் வந்து அந்த நாட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி நிர்வாகம் பண்ண திறமைக்கும் அவங்களுடைய மகள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவங்க வந்து அந்த அதே நாட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு பண்ணால் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திறமைகள் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து ஒரே விதமான திறமைகளை வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ சரியாக இந்த வேலை இந்த எக்ஸாக்டாக வந்து இதை ஒரு கலை அப்படின்றத வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் இன் த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி மேனேஜர். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல கலை அப்படின்றது எந்த விதத்தில் நம்ம சொல்லலாம், எந்த விதத்தில் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்தால்தான் அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இமேஜினேஷன் ஆர் எசென்ஷியல் ஈவன் இன் கம்ப்யூட்டரைஸ்ட் எக்கானமி. என்னதான் வந்து இந்த உலகம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருந்தாலும் கூட நம்ம தீர்மானிக்கிற விஷயங்கள், நம்மளுடைய கற்பனைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தீர்மானம் பண்ணுற விஷயங்கள் வந்து, முடிவெடுக்கும் விஷயங்கள் வந்து சரியான விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ கம்ப்யூட்டர் கெனாட் ரீப்ளேஸ் எ மேனேஜர் இன் டிசிஷன் மேக்கிங். கம்ப்யூட்டரை வந்து ஒரு விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்க முடியுமா, கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது ஒரு செயற்கையானது. இப்போ ஒரு மேனேஜர் அப்படின்றவர் வந்து அந்தந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப வந்து அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ மேனேஜரை வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருக்கு நிகராக
நம்ம கம்ப்யூட்டரை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லூயிஸ் ஏ ஆலன் அப்படின்றவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மேனேஜர்னால் எப்படி இருக்கணும். ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் இஸ் ஒன் who specializes in the work of planning, organizing, leading and controlling the efforts of others and does so through systematic use of classified knowledge, a common vocabulary and principles, and who subscribes to the standards of practice and code of ethics established by recognized body. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மேனேஜர் அப்படின்றவர் யாருன்னா, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, நல்லா பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அதை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகணும், நல்ல ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கணும். ஸோ இந்த 4 விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வந்துட்டு அந்த மேனேஜருக்கு இருக்கணும். அண்ட் இட் இஸ் ஸோ த்ரூ சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் கிளாசிஃபைட் நாலேஜ், தன்னுடைய அறிவுத்திறனை சரியான விதத்தில் வந்து அவர் பயன்படுத்தணும். அ காமன் vocabulary and principles and who subscribes to the standards of practice, அதாவது சரியான நடைமுறை குறியீடுகளை வந்து அவங்க பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு ஒழுக்க கோட்பாடுகள், கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் வந்து சரியான ஒழுக்கத்தையும் வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட சரியான விதத்தில் கொண்டு போய் வழி நடத்தணும். இதெல்லாம் தான் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை ரெக்கக்னைஸ்டு பாடிஸ். அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்களா, சரியான விதத்தில் கடைப்பிடிச்சி தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு மேனேஜருடைய ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். டு கன்க்ளூட், மேனேஜ்மெண்ட் இஸ் நெய்தர் எ சயின்ஸ் nor an art, but the combination of both, requiring people holding managerial positions to apply the scientific management principles and displaying popular managerial skills to accomplish the organizational goals as efficiently and as quickly as possible so as to competitive in the globalized environment of business. அதாவது இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆர்ட்டா சயின்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்ட்டும் கிடையாது, ஒரு கலையும் கிடையாது, ஒரு அறிவியலும் கிடையாது, இரண்டும் கலந்தது, இரண்டுமே வந்து தேவைப்படுது. பீப்புள் ஹோல்டிங் மேனேஜர் பொசிஷன்ஸ் டு அப்ளை தி சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் வகிக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அறிவியல் ரீதியான நிர்வாக திறமையை வந்து கொண்டிருக்கணும். அறிவியல் ரீதியான, அதாவது டெக்னாலஜி எல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகுதோ அந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண அவங்களுக்கு தெரியணும். அண்ட் டிஸ்பிளேயிங் பாப்புலர் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் டு அக்கம்ப்ளிஷ், அதாவது ஒரு மேனேஜருக்கான ஸ்கில் செட்டையும் வந்து அவங்க என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்கில்லையும் அவங்க வெளிப்படுத்தணும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த நோக்கங்களும் குறிக்கோள்களும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எஃபிஷியண்ட்டாக கரெக்டான விதத்தில் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸை வந்து ஆர்கனைசேஷனை சரியான விதத்தில் கொண்டு போக முடியும். இந்த மாற்றம் நிறைந்த ஒரு பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனை சரியான விதத்தில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு சாப்டரில் வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய டெஃபினேஷன் பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.